Hi friends, welcome to Tamil Motor Tech. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா ஸ்கோடா ரேபிட். இந்த வண்டியில என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா, வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆன பிறகு பாத்தீங்கன்னா கிளஸ்டர்ல சேஃப் மோடுன்னு வந்துடும். வண்டி வந்து கிராங்க் ஆகும், வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆன உடனே சேஃப் மோடு போயிடும். இப்போ நான் வந்து இக்னிஷன் கீ ஆன் பண்றேன் பாருங்க. இக்னிஷன் கீ ஆன் பண்ணிட்டு வண்டியை வந்து செல்ஃப் போட்டோம்னா செல்ஃப் அடிக்குது, அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி உடனே ஆஃப் ஆயிடும். அப்ப பாத்தீங்கன்னா பாருங்களேன், அந்த கிளஸ்டர்ல சேஃப் மோடுன்னு வருது. திருப்பி வண்டியை வேணா ஆஃப் பண்றேன். இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணிட்டு திருப்பி வேணா இக்னிஷன் கீ ஆன் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணோன்னு ஸ்டார்ட் ஆகி உடனே சேஃப் மோட் போயிடும். ஸோ இந்த வண்டி வந்து இப்படிதான் ப்ராப்ளம் இஷ்யூ. கஸ்டமர் இப்படிதான் கொடுத்தாரு. வண்டியை வந்து டோ பண்ணிட்டு வந்த வண்டி. இப்போ ஸ்கேன் கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். இது வந்து விசிடிஎஸ் ஸ்கேன். இது விசிடிஎஸ்ன்றது இது வந்து விடபிள்யூ, ஆடி, ஸ்கோடா எல்லா குரூப்புக்குமே யூஸ் பண்ற ஒரு ஓஇ டூல். இது இந்த டூலை பத்தி நான் அப்புறமா டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இதுல என்னென்ன டிடிசி வருதுன்றதை நம்ம செக் பண்ணலாம். இந்த டிடிசி வச்சு நம்ம என்னென்ன செக் பண்ணலான்றதை பார்த்து சொல்றேன் நான். இப்போ ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்கேன் பண்ணி முடிச்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்ல ஒரே ஒரு டிடிசி வருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இம்மோபிளைசர்ல பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசி வருது. இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் P5070 ஒரு டிடிசி ஒன்று வருது. சரிங்களா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்கோர் பண்றேன். ஸ்கோர் பண்ணனே போனோம்னா பாத்தீங்கன்னா இம்மோபிளைசர்ல ஒரு டிடிசி வரும். பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி ஸ்கோர் பண்றேன் பாருங்க. இம்மோபிளைசர்ல பாத்தீங்கன்னா P104B. இது வந்து கீ நாட் சிக்னல், கீ வந்து சிக்னல் இல்லைன்னு வருது. ஸோ இந்த ரெண்டு டிடிசி வச்சு தான் இப்போ நம்ம டயக்னோஸ் பண்ணணும் ஆல்மோஸ்ட். இந்த இது பாத்தீங்கன்னா பாருங்க, திருப்பி வரேன், அப்படியே ஸ்கோர் பண்ணி வரேன். இந்த P1570 வந்து இஷ்யூஸ்க்கு ஸ்கேன் பண்ணி டெலீட் பண்றேன். என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்றது சொல்றேன் உங்களுக்கு. கீ ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல இசிஎம் ப்ராப்ளமா இருக்கலாம். இப்ப ஸ்கேன் பண்ணிட்டு கிளியர் பண்ணாலும் உடனே ரிட்ரீவ் ஆகுது பாருங்க. திருப்பி உடனே வருது. கிளியர் பண்ண திருப்பி வருது. இது பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா B104B. இதுவும் பாத்தீங்கன்னா கிளியர் பண்ண உடனே வந்து இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணா, நான் இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணிட்டேன், ஆன் பண்றேன். திருப்பி ஆன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா திருப்பி வருது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு டிடிசி இது ரிலேட்டட் இஷ்யூஸ் என்ன இருக்குன்னா மெயினா வந்து அந்த டிடிசி மட்டும் வந்துன்னா P1570 மட்டும் வந்ததுன்னா வேற நம்ம செக் பண்ணலாம். இது கூட வந்து இம்மோபிளைசரும் சேர்த்து காட்டுது. இம்மோபிளைசரும் சேர்த்து காட்டும் போது இப்போ இது வந்து கீ தான் ப்ராப்ளமா இருக்கும் மேக்சிமம். இதுல என்ன செக் பண்ணலாம்னா இந்த கீழே வந்து சிப் வரும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு சிப் வரும். அந்த ஸ்கோடான் இருக்கு பாத்தீங்களா சிம்பிள், அந்த சிம்பிள்குள்ள நீங்க கீயை ரிமூவ் பண்ணீங்கன்னா, நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். அது உள்ள பாத்தீங்கன்னா அங்க வருது பாத்தீங்களா, அங்க ஒரு சிப் ஒன்று வரும். அந்த சிப் வந்து ப்ராப்ளமா இருந்ததுன்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். ஸோ மேக்சிமம் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் மாதிரி இது ஆகுதுன்னா பேட்டரி செக் பண்ணி பாருங்க. ரெண்டாவது வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டு பாருங்க, வேற சாவி இருக்கான்ட்டு. இன்னொரு சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. நாங்க இப்ப கஸ்டமர்கிட்ட கேட்டதுக்கு கஸ்டமர் என்ன சொன்னார்னா, வண்டி இந்த சாவியை வந்து தண்ணியில போட்டாராம். தண்ணியில போட்டுட்ட பிறகு கிளீன் பண்ணிட்டு அவங்களே கிளீன் பண்ணிட்டு எல்லாம் செக் பண்ணிருக்காங்க, ஸ்டார்ட் ஆகல. இப்போ நான் வந்து இந்த கீயை வந்து கன்ஃபார்மா செக் பண்றதுக்கு ஒரு இதுல போட்டு செக் பண்றேன். இது வந்து டிரான்ஸ்பண்டர் டூல். இது வந்து சாவி வந்து ப்ரோக்ராம் பண்றதுக்கு, சாவி சிப்பை இது பண்றதுக்கு எல்லாமே யூஸ் பண்ற ஒரு டூல். இந்த கீயை வந்து அதுக்குள்ள இன்சர்ட் பண்ணி பாக்குறேன். அதுல பார்க்கும்போது கீ இஸ் நாட் டிடெக்ட் தான் வருது, ஆக்சஸ் டினைட். அது மாதிரி வந்து கீ டிடெக்டே ஆகல. இதுல பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ண உடனே அதுல இருந்து ஒரு ஐடி நம்பர் மாதிரி வரும். ஐடி நம்பர் டிஸ்பிளே ஆகும். அந்த ஐடி நம்பரே டிஸ்பிளே ஆகல. ஐடி டிஸ்பிளே ஆகாத போது கீயை டிடெக்ட் ஆகல. ஸோ சிப்பு தான் ப்ராப்ளம். அதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, சிப்பு வந்து மேபி கஸ்டமர் சொல்ற மாதிரி தண்ணி பட்டவுடனே அது உள்ள சிப்பு வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இக்னிஷன் கீ. இந்த இக்னிஷன் கீல பாத்தீங்கன்னா இதை டிஸ்மேண்டில் பண்ணீங்கன்னா, ரெண்டா டிஸ்மேண்டில் பண்ணீங்கன்னா ரெண்டு பீஸா வரும். இது மாதிரி வரும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த சின்னதா ஒரு மாத்திரை மாதிரி இருக்கும், டேப்லெட் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த எல்லோ கலர்ல. அதுதான் வந்து சிப்பு. அந்த ரெட் கலர்ல இருக்கிறது அங்கதான் இருக்கும். ரெட் கலர் லொகேஷனால தான் வந்து சிப் இருக்கும். வேற சாவி போட்டு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டார் டெக்.